பரிசுத்த இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தசமபாகத்தை பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். தசமபாகம் எப்படி வந்தது முதலாக அப்படின்னு பார்த்தா, ஆதியாகமத்திலாம் முதல்ல ஆரம்பிக்குது. ஆதியாகமத்தில் காயின் ஆபேல் 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வராங்க. அப்போது தசமபாகம்னு ஒன்று அப்போ சொல்லப்படவே இல்லை. அப்போ எப்படி அவங்க காணிக்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதோட ஃபஸ்ட்டு அர்த்தம் என்னென்னா, நமக்கு கிடைக்கிற அத்தனை வருமானமும் கர்த்தரால் வருகிறது. அப்போது நம்ம அவருக்கு நன்றியை காட்டுறது தான் இது. இந்த காணிக்கைன்றது கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துறது. நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு அதை காணிக்கையாக செலுத்துகிறேன். அதில் எது சிறந்த பொருட்களோ நம்ம அதை கொடுக்குறோம். இதுதான் கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற காணிக்கை. இதுதான் பிற்காலத்தில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் கர்த்தர் தசமபாகத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம தசமபாகம் கொடுக்கணுமா? அப்படி கிடையாது. அப்படி வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் சொல்லப்படலை. மாறா ரோமர் 7:6 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி தான் பவுல் சொல்லியிருக்கார். அதனால் நம்ம நியாயப்பிரமாணத்தின் காலத்தின்படி இப்போ வாழணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 100% நம்மளுடைய வருமானம் முழுக்க கர்த்தருக்கு உரிமையானது. இந்த வருமானத்தை நம்ம நீதியான வழிகளில் மட்டுமே செலவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இது அநியாயமான காரியங்களுக்கோ ஒரு தீய வழியிலேயோ நம்ம உடலை கெடுக்கும் விஷயங்களுக்கோ எந்த ஒரு காரணத்துக்கும் நம்ம பயன்படுத்த நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா நம்முடைய வருமானம் நமக்கு கொடுக்குறதே கர்த்தர் தான். அப்போ அதை 100% அதை நீதியான வழிகளில் நம்ம செலவிடணும். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவ காரியங்களுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை நம்ம செய்யறதுக்கு நமக்கு தேவன் நமக்கு நல்ல சிந்தனைகளை தருவார். இப்போ நீங்களும் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஊழியம் தான். கண்டிப்பாக நம்ம ஊழியம் செய்யணும். அது பயனுள்ள வகையில் இருக்கணும். அது நம்மளுடைய செலவு பண்ணுற அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நேரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை பொருட்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு சரியான வழியில் அது போகுதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். எப்படி நம்மளோட வருமானத்தை சரியான வழியில் நம்ம செய்கிறோமோன்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இது காயின் ஆபேல் காலத்திலே வந்துருச்சு. நியாயப்பிரமாணம் இன்னைக்கு வந்தது இல்லை. இது அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்தது. அப்போதான் தசமபாகம் கொடுத்தாங்க. இப்போ 100% கர்த்தருக்கு உரிமையானது. நாம் அத்தனையும் தீய வழியில் நம்ம செய்யறதுக்கு நமக்கு உரிமையே இல்லைன்றது தான் இங்கே தசமபாகத்தோட கான்செப்டே அதுதான்.